அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முந்தைய பதிவில் எவரெஸ்ட் MDH மசாலாக்கள் ஐரோப்பிய நாடுகள் தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய எத்திலீன் ஆக்சைடு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். அதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா RASFF அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஐரோப்பாவில் செயல்படக்கூடிய ரேபிட் அலர்ட் சிஸ்டம் ஃபார் ஃபுட் அண்ட் ஃபீட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் தயாராகக்கூடிய 527 ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த எத்திலீன் ஆக்சைடு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சீர்கேடு, இது எவ்வளவு பெரிய அவலம், இது எவ்வளவு பெரிய கேவலம், அதையெல்லாம் தாண்டி இது எவ்வளவு பெரிய ஆபத்து, பேராபத்து, மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நம்ம சிக்கியிருக்கிறோம். இதை நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை நம்ம என்னைக்கு மசாலா அரைச்சி சாப்பிட்றதை விட்டோமோ, என்னைக்கு நம்ம கடையில் வாங்கி மசாலாக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ, நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். இந்த குறுகிய காலகட்டத்தில் புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் புகையிலை பொருட்கள் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்குங்கிறதே இன்னும் உறுதிப்பட அவங்க சொல்லலை ஆராய்ச்சியாளர்கள். புகையிலை தான் நான் ஊக்குவிக்கிறது அர்த்தம் கிடையாது. இதுக்கு நம்மளுடைய கவனத்தை வேறொரு பக்கம் திருப்பி விட்டு உணவின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை விளைவித்திருக்கிறார்கள். இது கார்பரேட்டுடைய சதியா, இல்லை இது தெரிந்தும் தெரியாமலும் நடக்கிறதா, இல்லை இது என்ன, இது பொதுவாக தெரியும் இல்லையா, ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மருந்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி அதற்கான நோய்களை இவர்கள் பரப்பி விடுவார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்க புற்றுநோய் வியாபித்திருக்கிறது. இன்னைக்கு அதை தேடி கீமோ அது எதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் தேடி மக்கள் ஓட வேண்டிய கட்டாயம் இருக்குது. தயவு செய்து இந்தியாவில் இயங்கக்கூடிய உணவு கட்டுப்பாட்டு தர வாரியத்தை நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுங்க. இதில் உங்கள் குழந்தைகளும் அடங்குவார்கள்ங்கிறத திரும்ப 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 எல்லா பதிவிலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.